பண்ணிட்டீங்களா? என்ன எடுத்து வச்சுருக்கீங்க? எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்சுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறாங்க. சிக்கன் ஃப்ரை அண்ட் சிக்கன் பிரியாணி. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நான் அரைச்சி வச்சுட்டேன். தக்காளிலாம் ரெடி பண்ணிவிட்டேன். ப்ரிப்ரேஷன் ஆல்மோஸ்ட் டன். இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்திருக்காங்க. வெங்காயம் வதக்கிட்டு இருக்காங்க. இல்லை, வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது புதினா, ரைஸ் பாஸ்மதி அரிசி அது கழுவி ஊற வச்சுருக்கோம். இது வந்து புதினாவும் பச்சை மிளகாவும் அரைச்சது, அதான் இந்த கலரில் இருக்குது. ரெண்டுமே பச்சை கலரு, அதனால தான் மொத்தமாக பச்சையாக இருக்குது. சமையல் வந்து கொஞ்சம் பலமாக நடந்துகிட்டு இருக்குது. இது ஈரல், அதனால் தனியாக எடுத்து வச்சாச்சு. 65க்கும் பிரியாணிக்கும் கிச்சனை வந்து சமைக்கும் போது இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு இலை போட்டாங்களா எடுத்து வச்சுட்டாங்க கிட்ஸ் இருக்கிறதுனால. எனக்கு சமையல் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான். எனக்கு அவங்கள செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னென்னு பார்த்தாங்க. அதனால் சரி நீங்கள் செய்கிறீங்களா நான் கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க. எனக்கு லீவில் தான் இருக்காங்க, அதனால் அவர் செய்கிறாரு. நான் ஹெல்ப்பிங் மட்டும்தான் பண்ணுவேன். நான் அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் பாதியில் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டாரு. நான் தாங்க செஞ்சேன். சிக்கன் எல்லாம் போட்டாச்சு. அதுக்குள்ளே எங்கள் சித்தி கூப்பிட்டுருந்தாங்க. சித்தி கூட வீடியோ காலில் பேசிட்டு குழந்தைங்கள நான் காமிச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் நான் பிஸி ஆகிட்டேன்னா, அதனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரே மேக் பண்ணிட்டார். சிக்கன் எல்லாம் அவர் போட்டு மசாலாலாம் போட்டு அவர் ரெடி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்தேன் நான். இங்கே சிக்கன் பிரியாணிக்கு ரெடி ஆகுதுங்களா, அங்கே வந்துட்டு 65க்கு ரெடி ஆகுது. அப்படியே மூடி வச்சுருவோம். இதெல்லாம் மீந்தி போச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பலமாக நடந்துகிட்டு இருக்குது குக்கிங்கு. ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி, இன்றைக்கி தான் அதோடு பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு பழைய வீடியோஸ்லையும் இப்போ கேட்டிருந்தீங்க. அப்புறம் எல்லாருமே கேட்டுட்ருந்தீங்க ஏன் நீங்கள் வீடியோ போடலைன்னுட்டு. ரீசன் என்ன, நான் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன். ஏன் இவ்வளோ சோம்பேறி ஆனேன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பாக நான் ஃபார்முக்கு வரேன். என்னவோ தெரியல, இப்போல்லாம் நானே ஒத்துக்கிறேன் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். பட் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துடுறேன். இனிமேல் ரெகுலராக எல்லாமே பண்ணுவேன். எனக்கு நானே வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன். பார்க்கலாம். ஹஸ்பண்ட்லாம் சொன்னாங்க நீ வந்துட்டு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண மாட்டேன். அதனால் ஹஸ்பண்டே நிறைய வாட்டி சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்க நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹஸ்பண்ட் கூட சொல்லிட்டாங்க. ஸோ பண்ணணும். கிச்சன் பிஸியாக வேலை போயிட்டு இருக்குது. 65 பொரிஞ்சிட்டு இருக்குது. எங்கள் பிரியாணிக்கு போயிட்டு இருக்குது. பசங்க வந்துட்டு அவருக்கு டூல்ஸ் வேணுமா என் பையனுக்கு. இப்போ எல்லாம் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்குறதே பெரிய வழியாக வச்சுருக்கேன் நான். எப்படி இருக்குது சொல்லுங்கள் கிட்ஸு? போடலையா அரிசியை? சிக்கன் என்ன ஃப்ரை ஆகலை, வெந்துட்டில்லை. இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. காலையில் போயிட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களோட குக்கிங் வேலை வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சாப்பிட்றதுக்கு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஓகே, சூப்பராக வந்துச்சு. லேட்டாக சாப்பிட்டாலும் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருந்தது. என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேன். பெரிய கிளாஸ் 2 கிளாஸில் வந்துட்டு அரிசி போட்டிருந்தாங்க. அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தாங்க. கரெக்டாக இருந்துச்சு. 65 இங்கே புரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் லேட்டாக கேட்குறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சோம்பேறித்தனத்தோடு சூப்பராக இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க எல்லோரும் எப்படி போகுது லைஃப்னு சொல்லிவிட்டு.
ஹஸ்பண்ட் வந்துட்டு அளந்து தண்ணி ஊற்றுறாங்க. 3 கிளாஸு. இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்து போட்டாங்க. அதே கிளாஸில் 3 கிளாஸ் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்களா. இப்போ உப்பு பார்க்கணும். இது எப்போவுமே இது என்னோடய வேலை. நான் தான் உப்பு பார்த்து கரெக்ட் பண்ணுவேன். அது என்னென்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, உப்புலலாம் அளவு பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு அனுபவம் பக்குவம்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கும் என்ன சொல்கிறது, நம்மளும் குக்கிங் தெரிஞ்சுக்கிட்டோம், சமைக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். எனக்கு சமைக்க தெரியும்ப்பா, யார் கேட்டாலும் நல்லாவே சமைப்பேனே அப்படின்னு சொல்லுவேன். அதில் ஒரு ஆனந்தம், அவ்வளோதான். இப்போ உப்பு பார்த்து போட்டுவிட்டேன். இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும். இங்கே 65க்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. பையனுக்கு கொடுக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டிலலாம் நான்வெஜ் எடுத்து செஞ்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் செய்கிறோம். நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்களா. ஆனால் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, கிட்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உப்பு இப்போ கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர போட்டிருக்கேன். பிரியாணி வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு மூடி போட்டு வச்சுட்டோன்னா ஒரு 15 or 20 மினிட்ஸு சிம்மில் வச்சா வெந்துடும். அப்புறம் நமக்கு பிரியாணி ரெடி. இப்போ 65 அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்துருக்கிறது. செகண்ட் வாட்டி இதோ என் ஹஸ்பண்ட் போடுவாங்க பாருங்கள். இதை வந்துட்டு நான் கிட்ஸுக்கு கொடுத்துருவேன். நல்ல வெயில், கிச்சனில் நிற்கவே முடியல. எங்களுக்கு இங்கே சென்னையில் நல்ல வெயில்னு நினைக்கிறேன். நீங்களாம் எந்த ஊர், உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வெயில் இருக்குங்களா? கிச்சனில் வேலை வந்துட்டு செம்ம பிஸியாக போயிட்டு இருக்கு. 65 பிரியாணி. என்னடாம்மா, பாப்பாவுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருந்தேன். அவங்க சாப்பிட்டாங்க, கீழே போட்டாங்க, மறுபடியும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் க்ளீன் பண்ணிட்டேன். அது என்னவோ தெரியல, சமைக்கும்போது எனக்கு வந்துட்டு லைட்டாக பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் அப்பப்போ நானும் ஒரு 2 வாயில் போட்டுட்டு இருக்கேன். 65 பட் இப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. என்ன மாதிரி யாரெல்லாம் சமைக்கும்போது அப்படி 1 2 வாயில் தூக்கி போவீங்கன்னு சொல்லுங்கள். நான் பண்ணுவேன். இன்றைக்கி சமையல் வந்துட்டு நான் தான் செய்கிறதா இருந்தது. இப்போ ஹஸ்பண்ட் வந்து செய்கிறேன்னு சொன்னாங்களா, ஓகே நான் அப்படியே நீட்டேன். இப்போ அவங்க தான் சமைச்சிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு நான் ஹெல்ப்பர் மட்டும்தான். சமைக்கும்போது அலங்கோலமாக இருக்கும் கிச்சன். அதுக்கப்புறம் க்ளீன் ஆகிடும், வீடு சூப்பராக இருக்கும் கிச்சன். கடைசியாக நாங்கள் எதிர்பார்த்த தருணம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னுட்டு. பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. நல்ல உதிரியாக தான் வந்திருக்கு. ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். வீட்டில் சமைக்கும்போது நமக்கு கொஞ்சம் அது இப்படி இருக்கும். பட் என் ஹஸ்பண்டில் சூப்பராக சமைப்பாங்க. இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனால் ஒன்று, இப்போல்லாம் ஹஸ்பண்ட் வந்து கிச்சன் பக்கமே வர்றது கிடையாது. நானே இன்றைக்கி வந்துட்டு காலையில் சொன்னேன், நீங்கள் கிச்சனுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் எல்லாம் ஆமாம் என்ன பண்ணுறது பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நான் காலையில் சொன்னதுனால இன்றைக்கி அவர் மதியம் லன்ச் வந்துட்டு பண்ணுறாரு. இங்கே வந்துட்டு சாலட் ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் 65 பொரிச்சிட்டு தான் இருக்கேன். நான் மறுபடியும் லேசி ஆகிட்டே போய் உக்காந்துட்டேன். ஹஸ்பண்ட் மறுபடியும் கூப்பிட்டாங்க, வாமா ஓப்பன் பண்ணுறேன் எடுக்கணும் வா அப்படின்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் டன், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதான் கடைசி. இது எடுத்துட்டேன்னா நானும் சாப்பிட போயிடுவேன், பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு. இப்போலாம் நம்ம அம்மா ஆனதுக்கப்புறம் இதுதான் வேலை. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்றேன். அது ஒரு ஹேபிட்டாக ஆயிடுச்சு இப்போலாம் எனக்கு. சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குது. யாருக்கெல்லாம் பிரியாணி வேணுமோ கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க, பிரியாணி தரேன். எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதே போல் இந்த வீடியோவில் சொல்லுறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ வந்துடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் அடித்தூள் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். வரவங்களுக்கெல்லாம் இருக்குது பிரியாணி. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. சும்மா சொன்னேன். ஆனால் ஹஸ்பண்ட் சூப்பராக சமைச்சிருக்காங்க. இன்றைக்கி பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி சனிக்கிழமை முடியாதுன்னுட்டாங்க.
அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு மதியம் ஸ்பெஷல் சிக்கன் 65 பொரிச்சாச்சு எல்லாமே. அண்ட் ரைத்தா, சாலடு, நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு இஷ்டப்பட்டது வச்சுக்கலாம். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன், வந்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65.